அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/8/2024 ஆடி மாதத்தின் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாள். இந்த நாளில் தவறாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிருங்க. அதை போல காகத்திற்கு தானமளிப்பது, பசுவிற்கு தானமளிப்பது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, மீன்களுக்கு உணவளிப்பது, இந்த விஷயங்களெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக கர்ம வினை தீரும். கர்ம வினையால் தான் கழுத்தை நெரிக்கும் கடனும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழலும் ஏற்படும். அதை அளிக்கக்கூடிய முக்கியமான ஆயுதம் இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயங்கள். தவறாமல் இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சிருங்க. ஆடி அமாவாசை அன்று இறந்தவர்கள் கனவில் வந்தால், பொதுவாக இறந்தவர்கள் கனவுல வர்றது ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடியதாக கருதப்படுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் துர்மரணம் அடைஞ்சவங்க, தற்கொலை செய்து கொண்டவங்க, வாழாமல் அதாவது பேரன் பேத்தி எல்லாம் எடுக்காமல் இறந்து போனவங்க, இவங்கெல்லாம் அமாவாசை நாளில் கனவுல வந்தால் முறையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதாவது தர்ப்பணம், தவசம், திதி இதெல்லாம் நம்ம சரியாக செய்யலை. அதே போல் குலதெய்வத்திற்கு ஏதோ குறை இருக்குது, அதை சுட்டி காட்டத்தான் அமாவாசை நாளில் இறந்தவர்கள் கனவில் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இறந்தவர்கள் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, உங்களை கொஞ்சுறது, உங்களுக்கு தேவையான ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இதை மாதிரி ஆடி அமாவாசை மட்டுமல்ல, அமாவாசை நாட்களில் இதை போன்ற கனவுகள் வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது, குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இறந்தவர்கள் அழுறது, அதாவது அழுவது போல உங்களுக்கு கனவு வர்றது. அடுத்தது ஏதாவது கேட்குறது, ஏதாவது அது என்னன்னே உங்களுக்கு புரியாது, ஆனால் அவங்க ஏதோ கேட்டு உங்ககிட்ட வாதாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலோ, உங்கள் வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க உள்ளே வரலை அப்படின்னாலோ, நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். குலதெய்வமே உங்கள் வீட்டில் இல்லை, ஏதோ தீய சக்திகளின் பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது, உஷாராக இரு, இடத்த விட்டு கிளம்பி குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் முறையாக செய்யலை, தவசம், திதி, தர்ப்பணம் இதை மாதிரி விஷயங்களை முறையாக செய்யலை, அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் ஏதோ ஒரு ஆசைக்காக இருக்காங்க, அவங்கள நம்பி இருக்கிறவங்கள நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ 3 வகையாக பார்த்தோம். இந்த 3 வகை கனவுகளுமே முக்கியமாக உணர்த்தக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை செய் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. இறந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே சந்தோஷமாக வந்தாலும் சரி, அழுது கொண்டு வந்தாலும் சரி, ஏதாவது கேட்பது போல் வந்தாலும் சரி, இதில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, குலதெய்வத்தை முறையாக எடுத்து வணங்கு அப்படிங்கிறத அறிவுறுத்துவதற்காகத்தான் வராங்க. ஆசீர்வாதம் செய்வதற்கும் இதை அறிவுறுத்துவதற்காக தான் முன்னோர்கள் கனவுல வாராங்கன்னு சொல்லப்படுது. அதனால் ஆடி அமாவாசை என்று இறந்தவர்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா முறையாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அமாவாசை இரவில் கனவில் வந்தால் வரக்கூடிய பலன்கள் பற்றி இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவா அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.